ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரும் வாருங்கள். உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என் வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். இன்று நாம் ஆத்மாவை பற்றி தான் பேச போகிறோம். முன் வீடியோகளில் நம்ம ஆத்மா என்றது என்ன, அது குணாதிசயங்கள் என்ன, அழிமற்றது, அழிவே கிடையாது ஆத்மா என்றதுக்கு எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஒரு தர்ம பாதையில் எப்படி செல்ல வேண்டும், ஒரு காலச்சக்கரம், ஜனனம் மரணம் என்ற காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட்டு எப்படி பெருமாளோட பரமபதத்தை அடைய முடியும் என்றெல்லாம் நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். இன்று இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆத்மா எப்படி தன்னோட தாய் தந்தையை தேர்ந்து எடுக்கிறது என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிக்கலாம். ஆத்மா என்றது ஒரு ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. பூலோகம் என்றது ஒரு 14 லோகத்திலையும் அதுவும் ஒரு லோகம். எப்படி என்றால் பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய பலன் கேட்ட மாதிரி ஒரு ஆத்மா பூலோகத்தில் ஜனனம் எடுக்கின்றது. முழுமையாக நம்ம பாவ புண்ணிய பலன் கேட்ட மாதிரி என்று கூற முடியாது. ஏனென்றால் ஆசைகள் என்றது உள்ளது. அந்த ஆசைகள் கேட்ட மாதிரியும் அந்த ஆத்மாவுக்கு ஜனனம் கிடைக்கும். இப்போ ஒருவன் எனக்கு இந்த வாகனத்து மீது ஆசை இல்லை என்றால், இந்த உத்தியோகத்து மீது ஆசை, பதவி மீது ஆசை, பணம் மீது ஆசை என்று ஒரு ஆசைகளோடு ஒரு ஆத்மாக்கள் மரணத்தை சந்திக்கிறது. அந்த ஆசையும் ஒரு காரணம்தான் ஆத்மாக்கள் பூலோகத்தில் ஜனனிக்க வருகின்றது. இப்போது தெய்வ சூஷ்மத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டும் என்றால் அது ஒரு மனிதனால் முடியாது. அதுக்கு பெரும் தவம் செய்து தெய்வ அனுகிரகத்தை பெற்றால்தான் இந்த தெய்வ சூட்சமும் இந்த ஆத்மா ஜனனம் என்றதை முழுமையாக ஒரு ஜீவாத்மாவால் புரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால் இந்த உடல் என்போம், உடல் என்றது மடிந்து விடும். ஆத்மாவுக்கு மடிவு கிடையாது, ஆத்மாவுக்கு ஜனனமும் கிடையாது, ஆத்மாவுக்கு மரணமும் கிடையாது. ஏனென்றால் ஆத்மாவுக்கு வலியும் கிடையாது, ஆத்மாவுக்கு வேதனையும் கிடையாது. ஜீவாத்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு உடலை தந்து பெருமாள் பூலோகத்தில் சென்று, இந்த உடலில் இத்தனை காலம் நீ இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த ஆத்மானோட புண்ணிய பாவ பலன் பிரகாரம் அதை பூலோகத்தில் அமைச்சு விடுகிறார். பிறகு அந்த ஆத்மா அதனோட பாவ புண்ணிய பலன் கேட்ட மாதிரி ஒரு உடலில், ஒரு குடும்பத்தில், ஒரு குலத்தில் ஒரு ஜனனம் எடுத்து அந்த ஜனனத்தில் அது பாவ புண்ணியம் கணக்கை தீர்க்கிறது. என்னவென்றால் பூலோகத்துக்கு ஆக்கர்ஷணம் செய்கிற நிறைய ஆக்கர்ஷணம் உள்ளது இந்த பூலோகத்தில். அதுக்கும் மிஞ்சி ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் கிருபை அந்த ஜீவாத்மா மீது இருக்க வேண்டும். அத்ரய உபனிஷத் அப்படின்வா பகவத்கீதை மகா புனிதமானது. அதை கையை எடுக்க வேண்டும் என்றாலே அவர்கள் மகா பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கையிலே எடுக்க முடியாது. பகவத்கீதையை கையில் ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலே மகா பெரும் புண்ணியம் அவர்கள் செய்திருக்க வேண்டும். என்னவென்றால் ஒரு ஆத்மா என்றது மானிட உடலில் மற்றும் இல்லை. செடியில், கொடியில், மரத்தில், சிறு புழுவிலிருந்து பெரிய யானை வரை, மானிடன் வரை, காற்று, மழை, செடி, கொடி, மரம் என்று எல்லாத்துலேயுமே ஒரு ஆத்மா இருக்கின்றது.
என்ன சொல்லுவார்கள்? புராணங்களை எடுத்து படித்தால் அதில் சொல்வார்கள், எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு ஒன்றுமே உதவி செய்யாத, எதுவுமே தான தர்மம் செய்யாத, தான் 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 என்று வாழ்கிறானோ அவனை பெருமாள் செடியா கொடியா மரமா படைப்பார்கள். இந்தா பூலோகத்தில் எல்லோருக்கும் நீ பழத்தை அளி, தர்மம் என்றதை தெரிந்து கொள், காய் உன் மரத்தில் காய் எல்லோருக்கும் அளித்து தர்மம் என்றதை தெரிந்து கொள் என்பார்கள். அந்த மாதிரி ஒருவருக்கு ஒரு ஆத்மாவுக்கு நம்ம பெருமாள் புரிய வைப்பார். தர்மம் என்றால் என்ன? ஏன் மகாவிஷ்ணு பல கோடி ரூபத்தில் பல கோடி கோவில் பூலோகத்தில் இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் பக்தர்கள் கோடிதான். பக்தர்களுக்கு நன்மை செய்ய வேணும். ரங்கநாதர் பெருமாள் அவர்களுக்கு வரதராஜ பெருமாள், ரங்கநாதர், அவளுக்கு என்னன்னா பக்தர்கள் தான் முக்கியத்துவம். கோவிலுக்கு வர பக்தர்கள் பிரியமானவர்கள். ஒருவன் ஒரு சாப்பாடு, ஒரு உணவை உண்ணுகிறான். அந்த உணவுக்குள்ள பொழுந்து அந்த காலகட்டத்தில் ஆத்மா நிர்ணயிக்கும், எனக்கு இந்த தாய் வேணும், எனக்கு இந்த தந்தை வேணும் என்று. ஒருவரிடம் ஒரு குழந்தை வருகின்றது என்றால் அந்த குழந்தைக்கு அந்த தாய் தந்தை மீது ஆசை, எனக்கு இந்த தாய் வேணும், எனக்கு இந்த தந்தை வேணும் என்று நிர்ணயித்தது. எப்படி வரும் என்றால் அது தெய்வ சூட்சமம். அதை பாகவத புராணத்தால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள இயலாது. எப்படி என்றால் ஒரு மானிடன் ஒரு உணவு உணர்கிறான் என்றால் ஒரு ஆத்மாக்கு இந்த காலகட்டத்தில் நான் இவர்களுக்கு பிள்ளையாக குழந்தையாக போய் தவற வேண்டும் என்றால் ஒரு நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த குழந்தை அந்த தானியத்து மூலமாக அந்த மானிடன் உடலில் செல்லும். அந்த காலகட்டத்தில் அவன் உண்ற தானியத்தின் மூலமாக அந்த தானியம்குள்ளே பிரவேசித்து அந்த தானியத்தின் மூலமாக அவரோட தந்தையின் உடம்பில் சென்று அது கருவாக உருவாகும். இன்னொரு முக்கியத்துவமான விஷயம் என்ன என்றால், தாய் தந்தை என்றது பகவான் தருவது. அதுக்கு மேலாக முக்கியத்துவம் என்ன என்றால், இப்பொழுது திவ்யாத்மாக்கள் என்பார்கள். திவ்யம் என்றால் என்ன? திவ்யாத்மா என்றால் சில ஆத்மாக்களுக்கு, திவ்யாத்மா என்றால் புண்ணியாத்மாக்களுக்கு பூர்வ ஞானம் உண்டு. இவர்கள் என்னோட தாய் தந்தை, இந்த உறவில் இருந்தேன், இந்த சமயத்தில் எனக்கு மரணம் ஆகிவிட்டது, பூர்வ இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்பே அந்த ஆத்மாவளுக்கு இவர் என் தந்தை, இவர் என் தாய் என்று தெரிந்து கொள்ளத்தினால ஒன்று கர்ம வினைகள், அது பிரகாரம் ஜனனமாகும். எத்தனை பாவங்கள் எத்தனை புண்ணியங்கள் என்று அந்த கர்ம வினைகள் பிரகாரம் பகவான் அவர்களுக்கு மறு ஜென்மம் தருவார்கள். இன்னும் ஒரு முக்கிய காரணம் என்ன என்றால் வாசனாஸ் என்பார்கள். வாசனாஸ் அவர்களுக்கு உள்ள ஒரு ஆசைகள், ஆத்மாக்குள்ள உள்ள ஆசைகள். இந்த புண்ணியாத்மாக்களுக்கு ஒரு ஆத்மாக்களுக்கு இவர் உடலில் நான் போய் இவரை தந்தை என்று அழைக்க வேண்டும், இவருக்கு நான் பெண்ணாக பிறக்க வேண்டும், இவருக்கு நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும், குழந்தையாக தவற வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசை. இது 2 காரணத்தால் அந்த சரியான காலகட்டம் வரும்போது அந்த ஆத்மா பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கர்மங்களை கேத்தா மாதிரி, அது ஆசைகள் கேத்தா மாதிரி ஜனனிக்கிறது. சில பேர்கள் சொல்லுவார்கள், ஆத்மா என்றால் கருவில் தான் ஒரு ஆத்மா பிரவேசிக்கிறது என்று. இப்போ நீங்கள் ரொம்ப ரிஷிகள் முனிகள் பழைய புராணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு படித்து எல்லாம் பண்ணோம். எல்லாரும் என்ன சொல்வார்கள், 4வது இல்லை 6வது மாதத்தில் கர்ப்பவதியின் கருவில் ஆத்மா பிரவேசிக்கிறது என்பார்கள். ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கிருஷ்ணர் எழுதின
புராணங்கள் எல்லாம் படித்து கொண்டால் அது பிரகாரம் 8வது வாரம்தான் ஒரு ஆத்மா பிரவேசிக்கும், நிர்ணயிச்சிடும். இவர்களுக்கு தான் இவர் என் தாய், இவர் என் தந்தை என்று நிர்ணயித்து அந்த 8வது வாரத்தில் அது உள்ளே பிரவேசிக்கும் அந்த கரு உள்ளே. ஒருவர் கேட்கலாம், நான் ஆத்மாவைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கச்சு ஒரு டிஸ்கோர்ஸில் ஒருவர் என்னிடம், என் கர்மாவை நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? கஷ்டப்படுகிறேன், நான் சுகப்பட வேண்டும், அது சாத்தியமா என்று கேட்டார் ஒரு வயதானவர். நான் என்ன பதில் என்றால், நம்மளுக்கு மனித உடலில் இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு ஆத்ம ஞானம், என்னதான் ஆத்ம ஞானம் இருந்தாலும் ஒரு தெய்வீக சூட்சமும் என்றது புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் கர்மாவை மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது தர்ம காரியங்கள். என்ன தர்ம காரியங்கள் என்றால், வாரத்தில் ஒரு தரம் உங்களால் முடிஞ்சதை தானத்திலையும் சிறந்த தானம் அன்னதானம். ஏன் நீங்கள் எப்பொழுதுமே அன்னதானத்தை பற்றி பேசுகிறீங்கள் என்றால், ஆத்ம திருப்தி அடையிறது அன்னதானத்தில் தான். ஆடையை தந்தால் போதும் என்று சொல்ல மாட்டார்கள், தனத்தை தந்தால் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வரும். ஆனால் பசி தீர உணவளித்தால் ஒரு அளவுக்கு மீறின எனக்கு பசி தீர்ந்து விட்டது போரும் என்றார்கள். அது நீங்கள் உடலுக்கு செய்கிற தர்மம் இல்லை. அன்னதானம் என்றது ஆத்மாவை சம்பந்தப்பட்டது. பிறகு அதுக்கப்புறம் என்ன என்றால், இந்த உடலை விட்டு செல்ற உடனே ஆத்மாக்களுக்கு அவர்களோட பாவ புண்ணிய நிலைக்கு ஏற்ற மாதிரி பல காலகட்டங்களை தாண்டி தான் அந்த ஆத்மாக்கள் செல்ல வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆத்மாவுக்கு ஜனனமும் ஆகும். ஏனென்றால் ஆத்மா உடலில் பூரச்சே தெரிந்து கொள்ள முடியுமா என்றால், ஆத்மா உடலில் பிரவேசிக்கச்சே ஒரு தாய்க்கு இந்த மெடிக்கல் சயின்ஸ் என்பார்கள், மருத்துவ வழியில் சில அடையாளங்கள் உள்ளது. ஆனால் தெய்வீக உள்ளது டக்கென்று புரிந்து கொள்ள இயலும். அவர்களுக்கு மனோநிலை, உடல்நிலை எல்லாம் அவர்களில் மாறும். எப்படி மாறும் என்றால், அந்த ஆத்மா குணாதிசயங்கள் தாய்க்கு மீது பிரதிபலிக்கும். அது தெரிந்தவர்களால், இந்த தெய்வீகத்தில் உள்ளவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களாலும் அந்த ஆத்மாக்கள் குணாதிசயங்களை அது பிரதிபலிக்கும் தாய் தந்தை மீது. அது ஒரு பெரும் அடையாளம். இத்தோடு நான் இன்று வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன். வர வீடியோவில் நாம் இன்னும் இதை பற்றி ஆழ்ந்த சிந்திப்போம். தர்ம காரியம் என்றால் என்ன? எப்படி ஒரு ஆத்மா கர்மாவை விட்டு விடுபட்டு எப்படி என்றால் துர்கர்மாவை விட்டு நல்கர்மாவை அடைந்து சுகத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் நம்ம ஆலோசித்து நம்ம என்ன இது என்று தெரிந்து கொள்வோம். என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.